என்னடா 2 நாளா எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கேன்னு நினைச்சா இன்னைக்கு எப்பவும் போல தூங்கிட்டேன். அதோ 7 மணிக்கு தான் எழுந்தோன்னு ஆஃபீஸுக்கு எப்பவும் போல கிளம்பியாச்சு. அப்ப இன்னைக்கான பயிற்சி என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மாலை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மன உறுதியோட போன என்ன மன உடைச்சலுக்கு உள்ளாக்கிட்டாங்க நண்பர்களே. முழுசா பாருங்க. இன்னைக்கு அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா, மதிய உணவுக்கு பரோட்டா போட்டிருந்தாங்க. அது ஒரு வீச்சிட்டு மதிய இடைவேளைக்கு நல்ல புரத சத்தா வந்திருந்தது. அது ஒரு சாத்திட்டு சத்தெல்லாம் இழந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க தான் பெரிய திருப்பு முனையே காத்திருக்கு எனக்கு. என்னன்னா காலையில துண்டிக்கப்பட்ட கரண்ட் இன்னும் வரவில்லையா? இன்னைக்கான பயிற்சியை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மின் இணைப்பு மீண்டும் உயிர் பெற்றது. இலவச இன்ஜெக்ஷன் போடும் நபர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க நம்மளோட ஒர்க் அவுட் இடத்தையும் வந்து மாத்தியாச்சு. அட்டவணை படி இன்னைக்கு நமக்கு தள்ளுதல் பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கான குரல் பகுதிக்கு வந்துருவோம். இன்னைக்கான குரல் என்னன்னா, எண்ணியாங் எய்துப திண்ணியர் ஆக பெறின். இதுக்கான பொருள் என்னன்னா, எண்ணியாங் எய்துப அப்படின்னா நீ எதை நினைச்சியோ அதை அப்படியே அடையலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், திண்ணியர் ஆக பெறின். உன் எண்ணம் ரொம்ப உறுதியா இருக்கணும். பாதியிலே விட்டுட்டு போறவன் ஜெயிக்க மாட்டான். முடியலனாலும் விடாம நிக்கிறவன் தான் ஜெயிப்பான். இன்னைக்கான பயிற்சி குரலையும் முடிச்சுட்டு இரவு உனக்கு தோசையும் மேட்சையும் பார்த்து நாளைக்கு தேவையான புரதச்சத்தை ஊற வரை இன்னைக்கு அண்ணால் இனிமையா முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே.